ரூ. 5000க்குள்ள தானே இதெல்லாம்ன்னு. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாரி இதெல்லாம் ரூ. 5000க்குள்ள தான் சார்ன்னு அங்க வடக்குல வேலை பார்க்குறவன்னு சொல்கிறான். சரி எல்லா திங்ஸையும் பார்த்துட்ருக்காங்க. டேய் நாளைக்கு உங்கள் அண்ணன் கடையில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னீல, அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் அப்படியே இருக்குடா இங்கே. பாத்தியா இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் இதை எடுத்துக்கிறேன்டான்னு. பாத்தியா உனக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன்னு, அந்த ஓடுகாலி பையன் தரமாட்டேன்ட்டான். ஆனால் பாரு இங்கே வந்து உனக்கு அதே ஃப்ரிட்ஜ் கிடக்கு, நீ லக்கியான ஆளு தான்டா, வாங்கிக்கோடா அப்படிங்கிறாங்க. சார் சார் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேணும் சார், இது உங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ரூ. 5000 தானே சார் அப்படின்னு செல்வன் சொல்கிறாரு. ஆமாம் சார் ரூ. 5000 தான் சார்ண்ணே. சார் நீங்கள் வேன்லலாம் ஏற்றி விட்டுருவீங்களாண்ணே. சார் நீங்கள் போய் பில் கேட்டு ரிசிப்ட் ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஆனால் வண்டி சார்ஜ் எல்லாமே உங்களோட தானே. சார் அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் சார் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு இவங்க பில் கட்டுறக்க வராங்க. அன்னாரம் சொல்கிறாங்க, டே செல்வம் நீ பேசாமல் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருக்குல்ல, அதே மாதிரி எனக்குமே இந்த கம்பி செங்கல் சிமெண்ட் இதே மாதிரி ஆஃபர் ரேட்டு போட்டால் நல்லா இருக்கும்ல, நானும் அந்த ரூமை கடை கட்டி முடிச்சிருவேன்ல அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் அந்த மாதிரி ஆஃபர் ரேட்லாம் போட மாட்டாங்க. நீ ஒன்று பண்ணு, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஸோ அதனால் திங்ஸ் கொஞ்சம் நீ வேணால் வாங்கி வச்சுக்கோவே அப்படிங்கிறாங்க.